ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜீக்கு கூடிய மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் லிட்டில் பிரதர் லவ் மீயோட பார்ட் 4. ஓகேவா? பார்ட் 3 எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம ஜங்குக்கு ஜிமின்ட்ட வந்துட்டு கன்ஃபர்ஸ் பண்ணியிருப்பாங்க. கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு அவர் ரூமுக்கு போயிருப்பார். இப்போ ஜிமின் தாண்டா திங்க் பண்ணுறாங்க, ஜங்கா எப்படி பேசுகிறான் பாரு. ஏன்னா நான் எது சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ணுறான், பட் எனக்கு பிடிச்சிருக்கு, ஹாப்பியாக இருக்குது. ஏதோ தெரியல, அவன் ஒரு மாதிரி ரொம்ப பெரிய பையன் மாதிரி இருக்கா. ஸ்கூல் படிக்கும்போது எப்படி இருந்தான், இப்போ பாருன்னு சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. இது தப்பாக ரைட்டானு எனக்கு தெரியல. என்ன நினைப்பான், நான் அவன் தம்பியை லவ் பண்ணேன்னு நினைப்பான். எனக்கு இப்போதைக்கு லவ் இல்லை, இருந்தாலும் சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறார். சரி, ஓகே, இப்போதைக்கு ஹைட் பண்ணுவோம், யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். நம்மளுக்கு ஒரு மேபி ஜங்கா மேலே லவ் வந்தால் நம்ம அப்போ பார்த்துக்கலாம். அது வரைக்கும் இது யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் சொல்லி ஜிமின் விட்டுறாங்க. இப்போ ஜிம்னுக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது. அந்த சைடு ஜங்குக்கும் செம்ம ஹாப்பி. அவர் ரூமில் போயிட்டு அப்படியே பெட்டில் படுத்துட்டு ஒரு மாதிரி அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே இருக்காரு. கரெக்டாக இந்த ரூம்குள்ளே என்னும் ஏன்ச்சனும் உள்ள என்ட்ராகிறாங்க. இப்போ ஒன்ஷன் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க, என்னடா சொல்கிறாங்க, உங்களுக்கு பசிக்க வேறடா, நீ வர ஃபுட்டு நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம யோன்சன் சொல்ல, இல்லை எனக்கு அதெல்லாம் பசிக்கல சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இரு சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க, இல்லை நான் போகும்போது நாங்கள் 2 பேர் போகும்போது ஃபேஸு கொஞ்சம் கோபமாக ஒரு மாதிரி சேடாக இருந்துச்சு, இப்போ பார்த்தா ஒரு மாதிரி ஸ்மைலாக இருக்கே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம இன்னும் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, என்னடா சொல்கிறாங்க, உண்மையை சொல்லு, இன்றைக்கி ஜிமின் சாப்பிட வரல, அப்போது நீ ஜிம்மில் மீட் பண்ணியா அப்படி கேட்குறாங்க. இப்போ யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. கரெக்டு, அப்போது நீ என்ன ஜிம்மில் போய் மீட் பண்ணியா அப்படி கேட்குறாங்க. ஏன்னா ஜிம்மின் சாப்பிட வரலையே அப்படி சொல்கிறேன்பா. யோசிச்சு சொல்ல. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. என்ன ஜிம்மின் அங்கே பாரு, நீங்கள் 2 பேரும் அங்கே பாரு, ஏன்டா நீ மட்டும் அவரை வந்துட்டு உன்னோட அண்ணனோட ஃப்ரெண்டையே வந்துட்டு அண்ணன் கூப்பிடாம நீ வந்துட்டு அவரை வந்து லவ் பண்ணுற, அப்புறம் பேர் சொல்லி தான் கூப்பிட்ற, ஏதோ சின்ன பையன் ட்ரீட் பண்ணுறேன், நாங்கள் மட்டும் அண்ணன் கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் வர நான் வர சொல்கிறாங்க. உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோ, நாங்கள் வந்துட்டு ஜிம்மின் அண்ணாலும் கூப்பிட மாட்டாங்க, ஜிம்மின் தான் சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு சரி போய் தோலை அப்படி சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஆமாம், இப்போ நீ போயிட்டு மீட் பண்ணி தானே வந்து மீட் பண்ணிட்டு பேசுறது தானே வந்து சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்ன பண்ணா, போய்ட்டு மிரட்டினியா கேட்குறாங்க. இல்லை மிரட்டினா இப்போ ஹாப்பியாக இருக்க மாட்டியே, நீ என்ன பண்ண சொல்லிட்டா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கும் அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அட பாவி, ஏன்டா அவர் தான் சொல்கிறாரு கொஞ்சம் டேஸ் போகிறதுக்கோ, லவ்லாம் வந்தால் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீ வெயிட் பண்ணடா சொல்லி கேட்குறாங்க. நான் எதுக்கு வெயிட் பண்ணுவோம், 2 இயர்ஸ் வெயிட் பண்ணேன் பார்த்தா தான் சொல்கிறாங்க. அப்புறம் லவ் பண்ண, நான் அப்போ தான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு அது லவ்னு சொல்லி அது தெரிய கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, அதுக்கப்புறம் நான் வந்து கெஸ் பண்ண அது லவ் தான் சொல்லிட்டு நான் எனக்கு போக ரொம்ப ஃபீலிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு, இதுக்கு என்னடா மீனிங் சொல்லிட்டு நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு ஜிமின் மேலே இருக்குது என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் தெரியாமல், அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன் அந்த லவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. சாரி, இப்போ இங்கே வந்தது அதுக்காக தானே, 2 வருஷம் எப்படா போகுன்றது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன டேக்கிட்ட உன்னோட அண்ணா கிட்ட மற்றவங்கள சொல்லியா சொல்கிறாங்க, வாய்ப்பில்லை சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம், அவனே எனக்கு எனிமையாகிடும் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம், அவனுக்கு ஜிமின் மேலே ரொம்ப பாசம், நான் மட்டும் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சது, அது இந்த மாதிரி மிரட்டிலாம் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஏன்னா என்னை வந்து பக்கத்தில் போக விட மாட்டான் சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் வரைக்கும் சொல்ல மாட்டேன், ஜிமின் எப்போ சொல்கிறானோ அதுக்கப்புறமும் நான் சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு ஆமாம், நான் ஜிமினை லவ் பண்ணுறேன் யாருக்கு தெரியக்கூடாது, ஏன்னா என்னோட ஜிமின் எங்கேயும் ஆக்குவராக ஃபீல் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஏன்னா நான் வேறு யாரும் ஒரு பர்சனாக இருந்தேன், ஜிமினை லவ் பண்ண பிரச்சனை இல்லை, இப்போ அவன் ஃப்ரெண்டோட தம்பியாக இருக்கிறதுனால லவ் பண்ண ஒரு மாதிரி யோசிப்பாங்க. ஓகேவா, அதனால் வேண்டாம், என்னோட ஜிமின் கொஞ்சம் டேஸ்க்கு அப்படியே இருக்கட்டும், நல்லா ஃப்ரீயாக அங்கே வந்து காலேஜில் படிச்சுட்டு போட்டும், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சொல்லிப்பேன் பேசிப்பேன் சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஐடியா இருக்குது, இப்போவே ஃபியூச்சர் பிளான்லாம் போட்டியா, அதெல்லாம் பக்காவாக போட்டேன் சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நடத்து நீ அப்படி சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம காய் பார்க்குறாங்க. ஜிமின் உனக்கு பசிக்க வேறடா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் மேலே அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துப்பாரு. இல்லைக்கா எனக்கு பசிக்கல சொல்கிறாங்க. என்ன பேபி சொல்கிறாங்க, உனக்கு பசிக்கல சொல்கிறாங்க. எனக்கு பசிக்கல, வா நீ நம்ம தூங்கலாம் சொல்ல சரிட்டு 2 பேர் தூங்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மாறிங்க ஜிமின் தானே கேன்டீனில் உட்காந்துருக்காங்க. இப்போ தான் ஜங்கு வராரு, வந்துட்டு அப்படி ஜிம்முக்கு நேரம் உட்காந்துட்டு ஒரு மாதிரி சேரில் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு, ஒரு மாதிரி தெராவட்டாக உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு பார்க்க ஜங்கு ரைட்டாக இவங்க பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க பாரு என்ன பண்ணுறான் பாரு சொல்லிட்டு ஜிம் நினச்சிட்டு ஹெட் டவுன் பண்ணிக்கிறாங்க. இதை எவனிச்சு என்ன பார்க்குறாங்க. டே இங்கே பாருடா, இப்பெல்லாம் பண்ணாத, ரொம்ப ஓவர்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க பார்த்து இவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் கவலையில் சொல்லிட்டு அவர் ஜிமினை தான் வச்சு கடுவாங்க பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஃபுட் வந்துடுது. ஜிமின் பார்க்குறாங்க. அன்றைக்கி ஜிமின் நிறைய சாப்பிட்றாங்க. காய் பார்க்குறாங்க. ஜிமின் பேபி இன்னே நீ சாப்பிடவே இல்லை, நைட்டு பசிக்கு வந்து எடுத்து கொஞ்சம் சாப்பிட சொல்லிட்டு அவரோட ஃபுட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இல்லை வேண்டாம் காய் போதும் சொல்கிறாங்க. நீ சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போது டைம் பார்க்குறாங்க. நைட் நீ சாப்பிடாம இருந்தாலும் எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு பசிக்கிற டேஸ்ட் சொல்லிட்டாங்க. இந்த இப்போ சாப்பிட சொல்லிட்டு அவர் ஃபுட் எடுத்துக்கிறாங்க. ஆச்சு நான் எப்படி சாப்பிடுவேன் சொல்லிட்டாங்க. எனக்கு இருக்கிறதே குட்டி ஸ்டமக்கு சொல்லிட்டாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாம் ஜிமினுக்கு குட்டி ஸ்டமக்கு தான் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்ல. இப்போது காய் பார்த்து மறைக்கிறது ஜங்குக்கு. காய் எதனா கண்டுக்கவே இல்லை. இப்போ நம்ம டே சொல்கிறாங்க. அதே உண்மை தான், என்னோட மூச்சுக்கே குட்டி ஸ்டமக்கு தான் சொல்லிட்டு கையை வைக்க இப்போ ஜங்கு கோவம் வந்துட்டு ஏன்டா இப்போ நம்ம சொன்னன்ற மாதிரி ஆகிடுது. ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் பார்த்து ஜங்கு பார்க்க இப்போ ஜங்கு தான் வந்துட்டு நானே தெரியாமல் தப்பு பண்ணிட்டேனே சொல்லிட்டு அவரும் சரி ஓகே விட்டுறாரு. இந்த பக்கம் ஜிமினை சாப்பிட்ருக்காங்க. ஜிமின் பாதி சாப்பிட்றாங்க. எனக்கு போதும் சொல்கிறாங்க. போதும் மாஸ்டர் விட்டுரு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இவங்க எல்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளாஸ்க்கு வராங்க. இந்த பக்கம் ஜிமின் தான்
கிளாஸ் வந்து உட்காந்துருக்காங்க. காயும் ஜிமினும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜாக்சன், மெக்கு, நம்ம டே எல்லாரும் ஃபன் பண்ணி தான் உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு கிளாஸ்க்கு ஒரு சார் வராங்க. லிசன் காய் சொல்கிறாங்க. சொல்லுங்க சார் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. என்ன அகைன் எதனா ஃபங்க்ஷனாக சொல்கிறாங்க. காய் உனக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ் அதிகம் காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. சும்மா ஃபன் பண்ண சார் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் வந்துட்டு இந்த வருஷம் ஃபைனல் இயர் இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் ஃபைனல் இயர் தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான அந்த ப்ராஜெக்ட்லாம் கொடுக்க சொல்கிறாங்க. ப்ராஜெக்ட் ஆமாம் அது வந்து மார்க் வந்து அதில் தான் அதிகமாக வரும் ஓகேவா. நீங்கள் பண்ணுறதை பொறுத்து இருக்க சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இன்டர்னல் மார்க்கும் ப்ராஜெக்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. நாங்கள் எவ்வளோ தான் எக்ஸாம் நல்லா எழுதினாலும் இன்டர்னல் மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் கண்டிப்பாக அதை மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ப்ராஜெக்ட்டையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் அப்புறம் உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் இதெல்லாம் இப்போ வச்சு தான் நாங்கள் இன்டர்னல் மார்க் கொடுப்போம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார் சொல்கிறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. நல்லா இருந்த ஆள் இப்போ சடனாக பார்த்தா அப்படி மீதி கலப்புறாரு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்படி சொல்லாத அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் பேர் பிடிச்சிடறோம் ஓகேவா சொல்கிறாங்க. பேராக சொல்கிறாங்க. ஆமாம் ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்டை ஒருத்தவங்க பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ப்பா. ரெண்டு பேராக பண்ணுங்க ஓகேவா. ரெண்டு பேராக பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. காய் அப்படி சொல்கிறாங்க. பேர்னா எல்லாத்துக்கும் எப்போதும் ஒன்றாவே இருக்கணுமா சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்காது சார் உங்கள் சப்ஜெக்ட்டில் மட்டும் தானே சொல்கிறாங்க. இல்லைப்பா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஓகேவா. நீங்கள் சில சப்ஜெக்ட் வந்துட்டு பேரா இல்லாமல் நீங்கள் சிங்கிளாக பண்ணுற மாதிரி இருக்கும். சில சப்ஜெக்ட் வந்துட்டு பேரா பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. என்னோட சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. ஆமாம் சார் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் 2 பேர் சொன்னீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டில் பண்ணலாம் ஓகேவா. 2 பேருக்கு ஈக்குவல் மார்க்ஸ் கொடுத்துருவோம் ஓகேவா சொல்கிறாங்க. உங்கள் ப்ராஜெக்ட்டை பொறுத்து இருக்க சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. இப்போ பேர் பிடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ காயும் ஜாக்சன் தான் பேர் ஆகுறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. எனக்கு நீயாடா சொல்கிறாங்க. ஆமாடா உனக்கு நான் தான்டா சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மெக்கும் நம்ம டேவுங்கிறாங்க. டே பார்க்குறாங்க. மெக்கு நீயா சொல்கிறாங்க. ஆமாம் டே நான் தான் உனக்கு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ஜிமின் பார்க்குறாங்க. அப்போ நானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம சார் சொல்கிறாங்க ஜிமின் நீ அண்ட் அலெக்ஸ் சொல்கிறாங்க. இப்போ அலெக்ஸ் பார்க்குறாங்க பேபி அப்படி சொல்லிட்டு ஹேண்ட் நீட்டுறாரு. இப்போ காய் பார்க்குறாங்க. அப்புறம் ஆள் கூப்பிட்றான் அப்புறம் சொல்லிட்டு நம்ம காய் சொல்ல ஜிமின் பார்க்குறாங்க. அப்படி சொல்லாத காய் சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. அப்படியே சொல்லாத சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லலாம் சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இவருடைய அமைதியாக இருப்பான் இன்றைக்கி அப்படி சொல்கிறாங்க சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம அலெக்ஸ் ரொம்ப ஹாப்பி. ஜிமின் பார்க்குறாங்க. சார் எல்லாரும் பேரை தான் பண்ணுமா. ஆமாப்பா பேரை தான் பண்ணுவோம். ஏன் உனக்கு என்ன பிரச்சனை சொல்லி கேட்குறாங்க. இங்கே அலெக்ஸ் மூஞ்சி வாடி போயிடுது. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அமைதியாக இருக்காரு. இப்போ நம்ம சார் சரி ஓகே நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வரப்போ என்ன ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துறேன் ஓகேவா. நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க ஓகேவா சார். அவர் வெளியே போயிடாரு. இப்போ அலெக்ஸ் பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிமின் தான் இருக்கா சார் ரேஞ்சு வராங்கக்கா. என்னங்க சொல்லி கேட்குறாங்க. உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் உட்காராங்க. என் ஜிமின் என்கிட்ட நான் அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அச்சோ அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் அப்படி சொன்னா சொல்லி கேட்குறாங்க. அது இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு நாங்கள் ஹாஸ்டலில் ஒன்றா இருக்கோமா ஒரு விட அவங்க கூட போட்டிருந்தா ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீட்டிலேருந்து வரீங்களா அதான் நான் நினச்சேன் சொல்கிறாங்க. அப்படியா வேறுபடி ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நம்ம அலெக்ஸோட ஹேண்ட் பிடிச்சி பேசிகிட்டு இருக்கா. நான் கூட பயந்துட்டேன் பேபி சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு ஜிம்மில் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாரு. அவருக்கு இப்போ ஃப்ரீயாக வர்றான். சரி பார்த்துட்டு போகலாம் அந்த வழியாக போகலாம் பார்க்கலாம் சொல்லிட்டு வந்திருப்பாரு. வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இந்த டெஸ்கில் இப்போ காணும். ஏன்னா ஜிமின் இந்த பக்கம் உட்காந்துருப்பாங்க விண்டோஸ் கிட்ட. இப்போ ஜிமினை காணும் சொல்லிட்டு அங்கே பார்த்தா நம்ம ஜிமின் அலெக்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க. அலெக்ஸ் அப்படியே நம்ம ஜிம்மில் எப்படின்னா அந்த ஹேண்டை வச்சு அப்படியே ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சி வச்சு பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்க்குற ஜமுக்கு அவ்வளோ கோவம் வருது. இவன் தானே இன்றைக்கி பேபின்னு இவன் தானே காய் சொன்னா இன்றைக்கி ஆளுன்னு சொல்லிட்டு இவன் பேர் அலெக்ஸ்ன்னு கேள்விப்பட்டேன். இவனுக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் நான் அன்றைக்கே பார்த்தேன். நான் இன்றைக்கி இப்படி பேசிகிட்டு இருக்கானே சொல்லிட்டு நம்ம ஜமுக்கு கோவம் வருது. சரி ஓகே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவர் போயிடாரு முறைச்சிக்கிட்டே இந்த பக்கம். நம்ம ஜிமின் அலெக்ஸ்கிட்ட பேசிட்டு சரி ஓகே நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அம்மா நீ கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன் இப்போ ஓகேவா சொல்லிட்டாங்க. நான் ஓகே தான் சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நான் அவட்டோட சொல்லவா சொல்லிட்டாங்க. சொல்லுங்க சொல்லிட்டாங்க. உனக்கு யாராவது பிடிச்சிருக்கு யாரையா லவ் பண்ண தோணுதா கண்டிப்பாக பண்ணு ஓகேவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை உண்மையாக சொல்கிறேன் ஓகேவா கண்டிப்பாக உன் லவ் பண்ணுற பர்சன் உன்னால் பார்த்துட்டு மட்டும் போதும் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் நீ ஹாப்பியாக அது இப்போ சொல்லிட்டு அலெக்ஸ் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு என் மேலே கோவமே வராது சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க ஏன் இதான் ஹானஸ்ட்டாக சொன்னி ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு லவ்லாம் வராதுங்க அப்படி சொல்லிட்டு அப்படின்னு கூட ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் ஹாட் பண்ணதே தெரியுமா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவா. இவன் நான் சடந்த கூட ஏன் சடை இருக்கேன்னு சொல்லி கேட்பேன். எனக்கு அதுவே போதும் தெரியுமா சொல்லிட்டு அலெக்ஸ் ஜிமின்ட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அழகாக பேசிட்டு இருக்காரு. இது பார்க்குற காய் பார்க்குறாரு. உண்மையாகவே பாவம் இவனை இந்த மூச்சு லவ் பண்ணியிருந்தா கூட நல்லா தான் இருக்கும் சொல்லிட்டு நம்ம காய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. உனக்கு கொண்டுடுவா சொல்கிறாங்க. ஏன்டா ஆசை கேட்குறாங்க. அதெல்லாம் செட் ஆகாத சொல்கிறாங்க. என்னென்னு அதெல்லாம் செட் ஆகுதுடா சொல்கிறாங்க. சரின்ட்டு இவங்க அப்படி விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் பேசி முடிச்சு வந்துடுறாங்கடா. மதி லஞ்ச் டைமில் ஜிமின் வந்து உட்காந்துருக்காங்க. ஜங்க் பார்த்தா சாப்பிட வரவே இல்லை. இப்போ இவங்களாம் பார்க்குறாங்க ஒன்றா உட்காந்துறாங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம டே கேட்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டாங்க. என்ன டே சொல்லிட்டாங்க. எங்கே ஜங்குக்கு சொல்லிட்டாங்க. ஓ ஜங்குக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டாங்க. என்ன பசிக்கல சொல்லிட்டாங்க. ஏண்டா நேற்று நைட்டும் அவங்க சாப்பிட சொல்லிட்டாங்க. ஏன் சீனியர் நேற்று நீங்கள் கண்டுக்கவே இல்லை சொல்லிட்டாங்க. இல்லைடா அவன் எதுவும் சாப்பிடல கொஞ்சம் அப்செட்டாக இருக்கான்னு நான் அதை கொஞ்சம் பசிக்கிற போல விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூட தான் நேற்று சாப்பிடாம இருந்தா. சரி அந்த மாதிரி நான் நினச்சிட்டேன் சொல்லிட்டு டே சொல்லிட்டாங்க. அவனுக்கு பசிக்கலையம்மா கொஞ்சம் அப்செட்டாக வேறாங்க சொல்லிட்டாங்க. அப்செட்டாக எதுக்கு
எதுக்கு சொல்கிறாங்க தெரியல, கிளாஸில் கொஞ்சம் மூட் அவுட்டாக தான் இருந்தால் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க இந்த ஜவுங்கெல்லாம் புரிஞ்சிக்க முடியல. ஒரு டைமில் ஒரு குழந்தை மாதிரி இன்னசென்ட்டாக இருந்தான். அவனை பார்த்துக்கிட்டு நம்ம தான் பார்த்துக்கிற அளவுக்கு இருந்துச்சு. இப்போ பார்த்தா அவன் எல்லாரையும் பார்த்துக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி ஆகிட்டான். ஆனால் இப்போ ஒரு மாதிரி ஆகிட்டானே. சரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எங்கே இருப்பான் சொல்லி கேட்குறாங்க. தெரியல சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் சரி பண்ணி தேடி கூட்டிட்டு வரலாம் சொல்லிட்டு நம்ம டே போக இப்போ நம்ம டே ரன் பண்ணுறாங்க. ஜிம்னா சொல்கிறாங்க என்ன டே சொல்கிறாங்க, நீ என் கூட வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு டே சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. எதுக்குடா அவன் ஆன்சர் கேட்குறாங்க. இல்லைடா நீ சொன்னால் அவன் கண்டிப்பாக கேட்பான், ஓகேவா, எனக்கு ஈஸியாக அவனை கம்ஃபர்ட் பண்ணுறோம் நீ வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு கால் வருது. டே ஜிம்னா நீ போய்ட்டு அவனை தேடி கொஞ்சம் கூட்டிட்டு வரையா சொல்கிறாங்க. ஏன் டே சொல்கிறாங்க. இல்லை அப்பா கால் பண்ணுறாரு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது பேசணுன்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, நான் அவர்கிட்ட பேசணும், நீ போய்ட்டு வரையா சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே நான் போய்ட்டு கூட்டிகிட்டு வரேன் சொல்கிறாங்க. போடா சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு நர்வஸாக இருக்குது. இப்போ எவனு சொல்லி என்னன்னு பார்க்குறாங்க. அவங்க வேறு எங்கே வெளில போய்ட்டு அந்த பிரேக்கை வரல. அப்போ வந்து அப்செட்டாக இருந்தான். இப்போ என்ன ரீசன் தெரியலையே, இவர் வர போகிறாரு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு சாப்பிட்ருக்காங்க. இந்த பக்கம் காய் பார்க்குறாங்க. அம்மா ஜவுக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு யோஜன்கிட்ட காய் கேட்குறாங்க. அது சும்மா கொஞ்சம் அப்செட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன அப்செட்டாக சாருக்கு அப்படி சொல்கிறாங்க. தெரியல சொல்கிறாங்க. சரிட்டு காய் அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் தேடிட்டு இருக்காரு. எங்கேயுமே காணும். ஜிம்மின் ஒரு கடத்துக்கு மேலே ஜங்கோட நம்பர் அவருக்கு தெரியல. இப்போ ஜங்குக்கு எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தர டெரஸில் இருக்கான்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. சரின்ட்டு நம்ம ஜிம்மும் ஜங்கு தேடி டெரஸ் தான் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஜங்கரும் உருவ நின்றுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா அங்கே என்ன பண்ணுறா சொல்லி கேட்கா. ஜங்கு பார்க்குறாங்க. ஏன் பார்த்தா தர நின்றுருக்கான்னு சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கா நீ எதுக்கு இங்கே நின்றுருக்கா அப்படி கேட்குறாங்க. அங்கே பாரு நான் அப்செட்டாக இருக்கேன், கொஞ்சம் போறியா சொல்லி கேட்குறாங்க. ஏன் அப்செட்டாக இருக்கா ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. சரி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஆனஸ்ட்டாக சொல்கிறாங்க. சொல்லு கேளு சொல்கிறாங்க. உன் கிளாஸில் ஒரு பர்சன் உங்ககிட்ட உட்காந்தானே அவன் யாரும் கேட்குறாங்க. அது அலெக்ஸ் சொல்கிறாங்க. சரி அது அலெக்ஸ் தான் எனக்கு தெரியுது, அவன் யார் உனக்கு அப்படி கேட்குறாங்க. கிளாஸ்மேட்டு சொல்கிறாங்க. கிளாஸ்மேட்டா இவங்களை தவிர மற்றவங்க கூட உனக்கு என்ன பேச்சு சொல்கிறாங்க. இவங்க உனக்கு இத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இவங்க பார்த்துட்டு அவனுக்கு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்க இவங்க போதாத உனக்கு அப்படி கேட்குறாங்க. அப்படி இல்லை அவங்கக்கா அவங்க என்னோட பேர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க கேட்குறாங்க. இல்லை நீ வந்து தப்பாக எடுத்துக்காத, அவங்க என்னுடைய ப்ராஜெக்டோட பேர் சொல்கிறாங்க. ப்ராஜெக்டாக எங்களுக்கு ப்ராஜெக்ட் படித்து கொடுத்துருக்காங்களா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் பேர் பிடிச்சாங்க இன்றைக்கி. அதில் எனக்கும் அலெக்ஸும் தான் வந்துச்சு. அவங்க ரொம்ப ஜென்யூன் பர்சன் அவங்கக்கா, நல்லா பேசுவாங்களா, ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. நம்ம என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் எப்படியோ அப்படி தான் அவங்களும். அவங்க என்ன கேட்டாங்க நீ ஓகேவா சொல்லிட்டு நான் எஸ்டர்டே அப்செட்டாக இருந்தேன்னா ஏன் அப்செட்டாக இருந்தால் இப்போ ஓகேவா நீ நம்மளுக்கு என் கூட வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ண உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்ல. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. நீ அவங்க கூட தான் பண்ணி ஆகணுமா சொல்லிட்டு எனக்கு வேறு யாரும் இல்லை, நான் கேட்ட சார்கிட்ட தான் தனியாக பண்ணவா சொல்லிட்டு இல்லை பேரை தான் பண்ணணும் சொல்லிட்டு சார் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஜெக்டை தனியாக பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ நான் அவங்க கூட பண்ணி ஆகணும், எல்லாருக்கும் பேர் இருக்காங்க, நான் மட்டும் தனியாக அப்படி பண்ண முடியும் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் கேட்குறாங்க. சரி ஓகே அதெல்லாம் ஓகே, அவையும் உங்கள்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக உட்காந்து சொல்கிறாங்க. அது ஜஸ்ட் நார்மலாக தான் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு பிடிக்கலையே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு பார்க்குறாங்க. சரி அதுக்கும் இப்போ நீ சாப்பிடாம என்ன சம்மந்தம் சொல்கிறாங்க. எனக்கு அப்செட்டாக இருக்குது ஓகேவா, எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. நீ தயவு செஞ்சு எனக்கு புரிஞ்சுக்க ஓகேவா, நீ எப்போ வேணாலும் லவ் பண்ணிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் நீ கொஞ்சம் மற்றவங்கள்ட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு புரியுது அவங்களுக்கு ரொம்ப லவ் பண்ணுறாங்க, ரொம்ப பசு ஆகிறா சொல்லிட்டு புரியுது. சரி ஓகே இப்போ நீ சாப்பிட வரையா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை டேட்டு நான் சொன்னேன் டே உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னா சொல்கிறாங்க. அப்போ ஜங்க் பார்க்குறேன். அப்போ நீயா வரலையா சொல்லி கேட்குறாங்க. நானே எப்படி வர முடியும், டே தான் என்ன அனுப்புனாங்க சொல்லிட்டு சொல்ல. நம்ம ஜங்குக்கு போகுது. நான் வரேன் இப்போ சொல்லிட்டாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. நான் வரேன் இப்போ அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜெம் தான் என்ன பண்ணுறது தெரியாமல் போயிட்டு ஹக் பண்ணுறாரு ஜங்குக்கா. ஜங்கு ஒரு மாதிரி என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஜங்கா சாப்பிடவா அப்படி சொல்கிறாங்க. இவர் ரொம்ப க்யூட்டாக கேட்டிருக்காரு. ஜங்கு ஒரு மாதிரி இப்போ எதுக்கு ரெண்டு இப்படி பேசிகிட்டு இருக்கா போ அப்படி சொல்கிறாங்க. நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி எங்கள் பாருனியா வரல, நான் என்ன பண்ணுறேன், நான் சாப்பிட்டேன்னா ஏன் சாப்பிடல அப்செட்டாக இருக்கானு சொல்லிட்டு நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கவே இல்லை சொல்கிறாங்க. அப்படி இல்லை நான் எப்படி கேட்குறதுட்டே இருக்கும்போது அதனால தான் சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்ல உண்மையாவா டிவி ஒன்று வந்து பார்க்கணுன்ட்டு வந்தாங்களா, அதுக்குள்ளே டேக்கு கால் வந்துருச்சு உங்கள் அப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க. எங்கள் அப்பா கிட்டே அந்த அளவுக்கு ஒரு வேலையில் சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. எப்போயாவது எதனா ஒரு விஷயத்தை பேசிகிட்டே இருப்பார் சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்ல. சரி ஓகே நீ வரியா சொல்கிறாங்க. உண்மையாக நீ என்ன மனசாக தான் சாப்பிட கூட வந்தியா சொல்கிறாங்க. ஆமாம் நீ சாப்பிட வந்தால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, நீ வரியா சொல்லி கேட்குறான். கொஞ்சம் தான் கஷ்டமாக இருக்குமா அப்படி ஜங்க் கேட்குறாங்க. நீ ரொம்ப மோசம் ஜங்க்கா, என்னை ரொம்ப மேரேஜ் நிறைய கொஷின் பண்ணுறப்போ அப்படி சொல்லிட்டு ஜிமின் போகிறான்னு போக. இப்போ ஜங்க் தான் இதுக்கு ஹக் பண்ணுறாரு. இங்கே பாரு நீ என்கிட்ட எப்போ இதே மாதிரி மட்டும் போதும் ஓகேவா, லவ் எப்படின்னு சொல்லு, ஆனால் இதே மாதிரி எவ்வளோ கேரிங்காக பாசமாக முன்னாடி இந்த மாதிரி அப்படியே இருக்கியா சொல்லிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நீ என்கிட்ட இந்த அளவுக்குலாம் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக இருக்காது ஓகேவா, எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படி தான் மார்னிங் முறைச்சி பார்க்குறேன். அப்புறம் நீ எதை ஸ்டார்ட் பண்ண, எனக்கு வந்து குட்டி ஸ்டமக்கு நீ தான் சொன்னேன், நீ எப்போ பார்த்து எனக்கு குட்டி ஸ்டமக்கு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் கேட்க. இப்போ தான் ஜங்குக்கு ஞாபகம் வருது. ஜங்கு அப்படி நம்ம ஜிம்மில் ஸ்டமக்கு கை வைக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கா என்ன பண்ணுற சொல்கிறாங்க. இது குட்டி ஸ்டமக்கு தானே சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, கையை எட்ட சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அப்படியே ஜிம்மோட ஸ்டமக்கு லைட்டாக ரப் பண்ண. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கா என்ன விட்டு அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ
ஜவுக்கும் அவர் புரிஞ்சுக்கிற டக்குன்னு ஹேண்ட் எடுத்துறாரு. இங்கே பாரு, நான் உன்னை இன்ச் பை இன்ச் நோட் பண்ணியிருக்கேன் ஓகேவா, நான் உன்னை பற்றி எல்லாமே தெரியும். எப்படி சொல்கிறது, நீ எந்த அளவுக்கு ஹைட்டில் இருப்பா, எவ்வளோ வெயிட்டில் இருப்பா, எந்த மாதிரி இருப்பா சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும்டா சொல்லிட்டு நம்ம ஜவுங்க சொல்கிறாங்க. அதுக்காக நீ அப்படியே சொல்லுவா, டே உன் பரவாயில்ல உடனே சொல்லிட்டாங்க. அது கூட ஒரு பரவாயில்ல, டே இதுக்கு ஒரு ஸ்டமக் கை வச்சா சொல்லிட்டாங்க. இங்கே பார் ஜவுங்கா, நீ எனக்கு இப்போ தான், நீ வந்து டேவோட ஃப்ரெண்டு, டேவோட தம்பி, ஆனால் எனக்கு டே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அதனால தான் நானும் அமைதியாக தான் சொல்லிட்டாங்க. ஆனால் இனிமேல் உன்னை வேலை யாரும் கை வைக்கிறது ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமினே சரி ஓகே போகலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜவுங் தான், சரி ஓகே நீ என்ன தேடி வந்திருக்க, எதனா கொடுக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் எதை கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. கொடுடா சொல்கிறாங்க. கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கும், நீ கொடுக்க மாட்டேன் நானே கொடுக்குறேன் சொல்லிட்டு அவரும் ஜிம்மோட பேச கப் பண்ணி ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அங்கே பாரு வா சாப்பிடலாம் சொல்கிறாங்க. அப்படியா, இதுவே சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது சொல்லிட்டாங்க. அச்சவங்கப்பா இப்படி பேசக்கூடாதுப்பா சொல்லி ஜிமின் தான் ஜங்கோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் ஜங்கோட ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் பின்னாடி போயிட்டுருக்காரு. இங்கே ஃபைனலாக ஜிமின் தான் கேன்டீன் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. டே இந்தா சொல்லிருக்கா விட நம்ம டே ஃபோன் பேச முடிச்சிட்டாங்க. கூட்டிட்டு வந்துட்டியா, ஏன் எங்கே போன நீ அப்படி சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, ஏன் எனக்கு பசிக்கலான்னு போனால் சொல்கிறாங்க. அது எப்படி பசிக்காமல் போயிடும் சொல்கிறாங்க. இங்கே பாட்டு எனக்கு கொஞ்சம் அப்செட்டான்னு சொல்லிட்டாங்க. எங்கள் பாட்டு அப்போலாம் சாப்பிடாம இருக்காதரா, இங்கே பாருங்க நினச்ச நேரத்தில் ஃபுட்டு கிடைக்காது சாப்பிட சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு வந்து உட்காடுறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ ஜங்கு ஏன்னா இப்போ எல்லாரும் ரைட் பிளேஸில் உட்காந்துட்டாங்க. இப்போ அப்படியே செம்டியாக இருக்குது. ஜிமினுக்கும் நம்ம ஜங்குக்காக மட்டும் தான் இருக்குது. இப்போ ஜிமின் ஜங்கு பக்கத்தில் உட்காடுறாங்க. ஜங்கு செம்ம ஹாப்பி. அப்படியே லெஃப்ட் ஹேண்டை நம்ம ஜிம்மோட ஹேண்டோட பிடிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மேலே ஹேண்டை விட்டு சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு தான் அவர் ஹேண்டை பிடிச்சிக்கிட்டே அப்படியே ரைட் ஹேண்டை சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜிம்மு சாப்பிட்ருக்காங்க. இந்த டேபிள் கடையில் கொஞ்சம் அப்படியே இவன் குனிஞ்சு பார்க்குறத பார்த்தா இவர் ஒரு ஹேண்டை பிடிச்சி வச்சுருக்காரு பாரு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இங்கே ஃபைனலாக ஜிம்னு ஜங்கும் சாப்பிட்டு முடிச்சு இவங்க தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்கக்கா, அச்சோ நீங்களாம் சாப்பிட்டு முடிச்சிங்களா சொல்லிட்டாங்க. ஆமாண்டா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு நீங்கள் சாப்பிடுங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, இல்லை நீங்களாம் போங்க நாங்கள் பொறுமையாக சாப்பிட்டு வரோம் சொல்லிட்டாங்க. என்னத்துக்கு காய் பார்க்குறாங்க, இல்லை நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சொல்லிட்டாங்க. இப்போ டீ பார்க்குறாங்க, இல்லைடா நமக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நீ கொஞ்சம் வாடா சொல்லிட்டு அவர் நம்ம காய் கூட்டிகிட்டு போகிறத கொஞ்சம் ஒர்க் இருக்குது சொல்லிட்டு காயிட்டே யாரும் போயிட்டாங்க. இவன் சொல்லி என்னெல்லாம் போயிடறாங்க. இப்போ இருக்குது ஜிம்னு ஜங்கு மட்டும் தான் இங்கே அந்த கேண்டீனோட அந்த ஃபுட்டு சோப்புறவங்களாம் அவங்க பார்க்குறாங்க. ஏப்பா சீக்கிரம் சாப்பிடுங்கப்பா, ஃபுட்டு ஏற்கனவே ஆறி போயிடுச்சு சொல்லிட்டாங்க. ஆண்டி இங்கே சூடாக என்ன இருக்கா சொல்லிட்டாங்க. அந்த சிக்கன் ஃப்ரைடு சிக்கன் இருக்குது சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு ஒரு நிமிஷம் எதாவது சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் விட்டுட்டு போகிறாரு. போயிட்டு ஏன்னா ஜிம்முக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரைடு சிக்கன்னா சொல்லிட்டு அவர் போய்ட்டு அந்த ஃப்ரைடு சிக்கன் அப்புறம் வந்துட்டு இந்த ஃப்ரைடு சிப்ஸ் சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டு வந்துட்டு இந்த சாப்பிட சொல்லிட்டாங்க. எனக்கு ஏற்கனவே வயிறு ஃபுல்லாக சொல்லிட்டாங்க. பாரு நல்லா சாப்பிட சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மினு ஜங்கு தான் இருக்காங்க. சுற்றி பார்த்தா எல்லாருமே சாப்பிட்டு போயிட்டாங்க. இவங்க தான் லாஸ்ட்டாக சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு இங்கே ஆக்காட்ட சொல்கிறாங்க. ஜங்கு காசுறாங்க ஆக்காட்டுறா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இங்கே பாரு நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது ஜங்கா, இங்கே பாரு ஹாஸ்டலில் வேணா கூட யாரும் இல்லை கூட பண்ணிக்கலாம். இங்கே பாரு யாரோ பார்த்துட்டாங்கன்னா ஒரு மாதிரியான ஜங்கா சொல்கிறாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க ஆக்காட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினோ சொல்லிட்டாங்க. ஜங்கு அப்படியே அழகாக ஃபீட் பண்ணி விடுறாங்க ரெண்டு பேரும். இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறேன் எனக்கு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் சுற்றி பார்த்துட்டு அவர் ஃபீட் பண்ணிட்டாரு. ரெண்டு பேரும் ஃபீட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் அழகாக அவரும் ரொம்ப ஸ்லோவாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு போதுமா சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் போயிட்டு அப்படியே இருக்காங்க. ஜங்கு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஜிமின் தான் பனானா மில்க் ஷேக் சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஆசை கொடுக்குறாங்க. ஜங்கு செம்ம ஹாப்பி. அவர் வந்துட்டு அங்கே அப்படியே ரெண்டு பேர் போக ஒரு பில்லர் மாதிரி வருது. அந்த பில்லர்கிட்ட ஜங்கு தான் ஜிம் அப்படியே ஒரு மாதிரி பின் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்லிட்டாங்க. ஏன் கேட்குறாங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன் கையால் இந்த பனானா மில்க் ஷேக் ஓகேவா, இவன் எனக்கு இப்போலாம் அது அதிகமாக குடிக்கிறது இல்லை, ஆனால் நீ வாங்கி கொடுத்துருக்க பற்றியா செம்ம ஹாப்பியாக இருக்குது. என்னோட அந்த பாஸ்ட்டில் என் மேலே கேரிங்காக இருப்பேன் லவ்வோட அதே மாதிரி லவ். ஆனால் என்ன வந்துருச்சு டேவோட தம்பியை மட்டும் பார்த்துறாது என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டாக பாரு புரியுதா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு கியூட்டாக பேசிட்டு இருக்காங்க. என்னடா இவ்வளோ அழகாக இருக்கா, என்னடா இவ்வளோ ஷையாக இவ்வளோ அழகாக இருக்கா சொல்லிட்டு ஜங்க் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷையாகவே இருக்குது. ஜங்கா என்னை விட்டு எனக்கு கிளாஸ்க்கு போகிறோன்னு சொல்லிட்டாங்க. வா உன் கிளாஸ் என் கிளாஸ் தாண்டி தான் போகணும் சொல்லி ஜங்க் தான் இப்போ நம்ம ஜிம்மில் கூட்டிகிட்டு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹேண்டை விட்டு சொல்கிறாங்க. யாருமே இல்லைடா அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட ஹேண்டை பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. ஜிம்முக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, ஏதோ ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹாப்பியாக தான் இருக்குது. இப்போ ஜிம்மின் ஃபைனலாக அந்த இடத்துக்கு இருக்காங்க. ஜங்க் தான் வந்துட்டு சரி ஓகே போயிட்டு வருவா சொல்லிட்டாங்க. ஜிம் தான் ஜங்க் தான் ஜிம்மனோட லைட்டாக ஹிப்பில் பிஞ்ச் பண்ணி அனுப்பிடுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. வலிக்குது சொல்கிறாங்க. போயிட்டு வா சொல்கிறாங்க. ஜிம்மின் இப்போ அவர் கிளாஸ்க்கு வந்துடுறாரு. ஜங்கு ஹாப்பியாக வராங்க. இப்போ நம்ம இவனு சொல்லி என்னென்னு பார்க்குறாங்க. இங்கே பாருன்னா ஒரு ஐ லவ் யூ சொல்லலை, ஆனால் நீ என்னெல்லாம் பண்ணுறதா சொல்கிறாங்க. டே அதெல்லாம் சொல்லி தான் தெரியுமா நான் சொல்லுவாங்க. கேட்குறாங்க என்னதுக்கு அவன் என் மேலே ஃபாலோ ஆகிட்டான் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு, ஆமாம் அவன் என் மேலே ஃபாலோ ஆகிட்டான் ஓகேவா, நான் கிஸ் பண்ணால் அமைதியாக இருக்கான் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. டே நீ எல்லாத்தையும் ஷேர் பண்ணிச்சியே, அப்போ மேரேஜுக்கு அப்புறம் ஷேர் பண்ணிடா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு கொஞ்சம் கூட யோசிக்காமா யோசிச்சோட மூக்கில் ஒரே பஞ்சு அவனுக்கு லைட்டாக பெட்டர் வந்துடுது. இப்போ ஒன்று பார்க்குறாங்க. என்னடா பண்ண சொல்லி கேட்குறாங்க. என்னடா பேசுகிற நீ ஃப்ரெண்டாக இருந்துட்டு இப்படி பேசுவா சொல்லி கேட்குறாங்க. நீ தானே இப்போ கிஸ் பண்ண சொல்ல. டே கிஸ் பண்ணது ஜஸ்ட்டு சொன்னேன், நீ இமேஜினேஷன் எதுவும் பண்ணாது ஓகேவா சொல்கிறாங்க. டே சும்மா தானே கேட்டேன் அதுக்கு போய் சொல்கிறாங்க. பாரு நான் மற்ற விஷயத்தை கூட அமைதியாக இருப்பேன் பொறுத்துப்பேன், ஜிம்மின் விஷயத்தை மட்டும் பொறுத்துக்க மாட்டேன் ஓகேவா, என்னோட ஜிம்மினை பற்றி யார்ட்டையும் நான் ஷேர் பண்ண மாட்டேன் ஓகேவா சொல்லிட்டாவும் சொல்லிடுறாரு.
இப்போ டேய் ரொம்ப ஓவராக பசுவாக இருக்கடா சொல்கிறாங்க. ஆமாடா பசுவாக இருக்கிற அளவுக்கு அவன் வந்துட்டு ஒர்த்துடா சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்லிட்டாங்க. ஒர்த்து பீஸு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்ல இவங்க பார்க்குறாங்க. ஆமாம் புரியுது புரியுது சொல்லிட்டு இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சரி போயிட்டு டிஞ்சர் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஆமாம் மூக்க பஞ்சர் போட்டு டிஞ்சர் வாங்கிட்டு வர சொல்லிட்டு நம்ம ஜங்க் யோசிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே ஓகே விட சொல்கிறாங்க. இப்போ என்னவும் தான் இந்தடா கொஞ்சம் காட்டன் என்கிட்ட இருக்குது சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ என்னவும் மூக்கில் வச்சுக்கிறேன் என்ன மூக்கில் வச்சுக்கிறாங்க. இனிமேல் உன்ட்ட நான் ஜிம்மில் பற்றி பேச மாட்டேன் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜிம் பண்ணி யாராவது சுற்றுறான்னு சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் ஏன் நான் ஒன்று கேள்விப்பட்ட சொல்கிறாங்க. என்னடா கேள்விப்பட்ட சொல்கிறாங்க. ஜிம்மின் படி ஒரு பையன் சுற்றுறான்னு சொல்கிறாங்க. பாரு சும்மா அடிச்சு விடாது ஓகேவா, எனக்கு தெரியும் அப்போ யாரும் சுற்றுற சொல்லிட்டு நான் உண்மையை கேள்விப்பட்ட சொல்கிறாங்க. என்ன சார் என்ன கேள்விப்பட்ட சொல்கிறாங்க. அவன் கிளாஸில் அலெக்ஸ் ஒரு பையன் இருக்கானாமா, அவனை லவ் பண்ணுறது கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கானாமா அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிச்சு சொல்ல இப்போ ஜங்கு கோவம் வருதுங்க. பாரு அப்படிலாம் கிடையாது ஓகேவா, அப்படியே என்கிட்ட ஜிம்னு சொல்லியிருப்பான் சொல்கிறாங்க. இல்லை நான் கேள்விப்பட்ட சொல்லி யோசிச்சு சொல்ல ஏன்னா ஒரு அடி வாங்கினது கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. இப்போ என்ன பார்க்குறேன் ஏன்டா இதாக போட்டு விட்றா சொல்கிறாங்க. இல்லை நான் உண்மையை கேள்விப்பட்டான்னு சொல்லிட்டு நம்ம என்ன யோசிச்சு சொல்ல ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே அதை நானே பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போ இவன் நைட்டு தான்டா இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறாருன்னா அவங்க வந்துட்டு இவங்களாம் ப்ளே வாலிபால் விளையாடிட்டுருக்காங்க. நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறாரு உட்காந்துருக்காரு. இங்கே நம்ம மெக்கு அப்புறம் ஜாக்சனுக்கு 4 பேர் விளையாடிட்டுருக்காங்க. ஜிம்மின் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மின் வந்து ஸ்டேடியமில் கொஞ்சம் மேலே தான் உட்காந்துருக்காரு சேரில். இவங்கள கீழே விளையாடிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பக்கத்தில் ஒரு பர்சன் உட்காராங்க. ஜிம் டவுன் பார்க்குறாங்க. சங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் ஒரு பற்றி ஒன்று கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன கேள்விப்பட்டா சொல்கிறாங்க. அலெக்ஸ் லவ் பண்ணுறானா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது கடவுளே அகைன்னு ஒரு பஞ்சாயத்தாக சொல்லிட்டாங்க. சங்குக்கா அதை சொல்கிறாங்க. சொல்லி அலெக்ஸ் லவ் பண்ணுறானா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் மறைக்க வேணாம் சொல்லிட்டு அப்படி சொல்லிடுறாங்க. இப்போ ஜிம் ஜங்க் பார்க்குறாங்க. நீ என்ன சொல்ல கேட்குறாங்க. அதானே சொல்லிட்டேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் உங்களை வந்து ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்க்குறேன், கிளாஸ் மாதிரி தான் பார்க்குறேன், இப்போல்லாம் எப்போவுமே நான் லவ் பண்ண மாட்டேன், எனக்கு அந்த தாட்டு உங்கள் மேலே மட்டும் வரல, உங்களெல்லாம் அப்படி பார்க்கவே முடியாது நான் சொன்னான்னு சொல்லிட்டாங்க. ப்ராமிஸ் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் தான் அவர் ஜிம்மோட ஹேண்ட் எடுத்து என் மேலே ப்ராமிஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா என்ன பண்ண சொல்லிட்டாங்க. என் மேலே ப்ராமிஸ் பண்ண சொல்லிட்டாங்க. உன் மனசில் இப்போ வரைக்கும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஜிம் பார்க்குறேன் கதை சொல்லிட்டாங்க. ஜிம்மின் தான் ஜங்கை பார்த்துட்டு ஐஸை பார்த்துட்டு இப்போ வரைக்கும் என் மனசில் யாரும் இல்லாமல் தான் இருந்தாங்க, ஆனால் இப்போ ஒரு பர்சன் வந்துட்டாங்க சொல்லிட்டு ஜிம்னு சொல்ல ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது யார் அப்படி கேட்குறாங்க. ஜங்க் அதை கோவத்தில் கேட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ தான் அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க. நீ தான் அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்ல நீ நிஜமாக சொல்கிறியா கேட்குறாங்க. நிஜமாக தான், நான் ஒன்றும் போயெல்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு லவ்வானு தெரியல, ஆனால் எனக்கு இப்போ உன்னை பற்றி தாட் அதிகம் வந்துகிட்டே இருக்குது, உன்னை பற்றி திங்கிங் தான் அதிகம் போயிட்டே இருக்குது. கிளாஸ் ரூமில் இருக்கும்போது கூட எனக்கு உன்னை பற்றி ஞாபகம் தான் ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் வருது, என்ன தெரியல, உங்க கூட இருக்கும்போது ஹாப்பியாக இருக்குது, ஒரு மாதிரி அது தெரியல, அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு சொல்லவே தெரியல சொல்லிட்டு ஜிம்னு சொல்ல ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்கு போய் க்ளோஸாக வந்து உட்காராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்பயும் பக்கத்தில் உட்கார தள்ளி போய் யாரோ பார்த்துட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் அப்படியே ஜிம்மோட ஹார்ட் கிட்ட ஜிம்மோட செஸ்ட் கிட்ட ஹேண்டை கொண்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன பண்ணுறது சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவர் ஹேண்ட் எடுத்து போயிட்டாங்க. ஓகே ஜிம்மோட ஹார்ட் பீட்டு பயங்கர ரைஸ் அப் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுறது சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு அப்படியே கிட்ட ஜிம்மோட ஐஸை பார்த்துட்டு போயிட்டு ஹார்ட் அந்த ஹேண்டை வைக்க ஜிம்மோட ஹார்ட் பீட்டு அவ்வளோ ரைஸ்ட் ஆகுது. இது ஒருத்தவங்க மாதிரி ஃபீலிங்ஸ் அந்த மட்டும் தானே வரும். ஜங்கு பார்க்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஜங்கு எதுவுமே சொல்லலாம். அப்படி ஜிம்மோட சிக்ஸை கிஸ் பண்ணிட்டு ஓடி போயிடுறாரு. ஜங்குக்கு நீங்களே சொல்கிறாங்க. தேங்க்யூடா சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. இப்போ நம்ம ஜங்க் போயிட்டு யோசிச்சு தூக்கி சுற்றிட்டு கரெக்டாக என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. உன்னால தானே எனக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நியூஸ் கிடச்சி சொல்கிறாங்க. நல்ல நியூஸ் ஆமாம் இன்றைக்கி ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. சொல்லி தொலைடா சொல்கிறாங்க. சொல்லிட்டு சுற்றி விட கீழே இறக்கி விட்றா சொல்லிட்டாங்க. இல்லைடா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, என்ன கேட்டால் நான் வாங்கி தரேன் சொல்லிட்டாங்க. என்னதுக்கு அப்படி என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் என்ன கேட்டால் வாங்கி தர சொல்லிட்டாங்க. அப்போ எதுவும் நடந்திருக்கு, சரி வாங்கி கொடு சொல்லிட்டு அவரு சில திங்ஸ் எல்லாம் சொல்கிறார். சரி வாங்கி தரேன் வாசிட்டு அவர் கூட்டிட்டு போகிறார். இந்த பக்கம் ஜிம்மின் பார்க்குறாங்க. என்ன ஜங்கு கிட்ட வந்து ஹார்ட் பீட் அப்படியே ரெஜிஸ்டர் ஆகுது. அதுவும் பாரு செஸ்ட்டில் வந்து ஹேண்டை வச்சுட்டானே ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. சரி வீட்டு ஜங்கா தானே சொல்லிட்டு ஜிம்மின் நினச்சிருக்காங்க. அவருக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஜங்கா பிடிச்சிருக்கு நினைக்கும் போதெல்லாம் ஹாப்பியாக இருக்குது, ஆனால் அது எங்கே போய் முடிய போது மட்டும் தெரியல சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. டேக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் என்ன நினைப்பானோ சொல்லிட்டு ஜிம் நினச்சிட்டு இருக்காங்களா. இப்படியே டேஸஸ் போயிட்டே இருக்கா. இப்போ ஆல்மோஸ்ட் ஜிம்மின் காலேஜ் நம்ம ஜங்குக்கு ஜிம்மின் காலேஜ் ஒன்றா ஸ்டடி பண்ணி இப்போ ஒரு 6 மந்த் ஆகுது. இந்த பக்கம் ஸ்டில் இப்போ இருக்கேன் ஜங்கா கிட்ட ஐ லவ் யூன்ற வாட்ஸ்அப் மட்டும் சொல்லவே இல்லை. அதில் மட்டும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காரு. மற்றபடி அவர் கிட்ட வந்தால் எதுவும் சொல்கிறது இல்லை. ரொம்ப ஃபீலிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு எல்லாமே. ஜங்கு அவர் நினைக்கிறப்பெல்லாம் ஜிம்மில் கிஸ் பண்ணுறதும் ரொம்ப ஹாப்பியாக தான் வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் தானே பார்த்துருக்காங்க. டே நம்ம போய் ஆகணும் மாமன், நம்ம கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் போக முடியாதுல்ல. அப்புறம் வந்து 6 மந்த் முடிச்சு காலேஜ் முடிஞ்சிடும். இன்னும் 4 மந்த் தான், அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சிடும். நம்மளாம் தனியாக ஜாப் போயிடும்ல சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்லிட்டாங்க. இப்போது இங்கே காய் நம்ம மெக்கு ஜாக்சனு நம்ம நான் 20 பேர் மட்டும் இருக்காங்க. கிளம்பலாமா சொல்லிட்டாங்க. இந்த மூச்சு பாடா இவங்க தானே பிரச்சனை பண்ண சொல்கிறாங்க. உனக்கு என்ன மூச்சு பிரச்சனை சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இல்லை வீட்டுக்கு போகிறதுன்னு நினச்சி சொல்கிறாங்க. பாரு வீட்டுக்குலாம் போவேன் ஓகேவா, நம்ம இதுக்கப்புறம் எங்கள் வந்துட்டு எங்கேயும் வந்து வேறு போக முடியாது ஓகே. இதான் நம்மளோட லாஸ்ட் செமஸ்டர். அதான் நம்ம இப்போ தான் வந்துட்டு லீவுக்காக ஒரு லாஸ்ட் செமஸ்டர் இதான். அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒன்று ஃபைனல் வரும், அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் ஓகே. அதனால் நம்ம வந்து இப்போ போகலாம், ட்ரிப் போகலாம் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இவங்ககிட்ட ஓகே சொல்லிட்டாங்க. அவங்ககிட்ட என்ன சொல்லலாம் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல. அவங்க பேரை சின்னதாக கூட கோவப்பட்டால் கூட என்னை இப்போ தான் கிஸ் பண்ணிடுவான், இல்லை வேறு பனிஷ் பண்ணுவான்னு சொல்லி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ரிலேஷன்ஷிப் அந்த இப்போ நம்ம ஜங்கு ஜிம் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு
இப்போ ஜங்குக்கு சொல்கிறது ஜிமின் மோஸ்ட்லி கேட்பார். அப்படி தான் இருக்குது. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ இவங்களாம் போயிட்டாங்க. சரி ஓகே நான் போய்ட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு அப்புறம் சில விஷயங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன் ஓகேவா சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. இப்போ ஜிமின் மட்டும் ரூமில் இருக்காங்க. ஜிமின் ரூமில் ஹவுஸ் இருக்காங்க. ஜிமின் தான் அப்படியே நம்ம ஜங்குட ரூமுக்கு போகிறாங்க. போய் பார்த்தாக்கா அங்கே யோனிச்சுட்டு என்னமே இல்லை. அங்கிட்டு போய் வெளில போயிருக்காங்க. ஜங்கு மட்டும்தான் அவரோட திங்ஸ் எல்லாம் துவச்சிட்டு இருக்காரு. அங்கே எப்படி சாரி மடிச்சிட்டு இருக்காரு. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி கூப்பிடுறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு அப்படி ஜிமின் ஹேண்ட் பிடிச்சி உள்ளே இருக்கிறாரு. எடுத்துட்டு டோர் லாக் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்கள்கிட்ட பேசுன்னு சொல்கிறாங்க. பேச சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கா நாளைக்கு லீவ் வரப்போதில்ல சொல்கிறாங்க. ஆமாம் நாளைக்கு லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் லீவ் வரப்போது சொல்கிறாங்க. நான் வெளில போகிறேன்னு சொல்கிறாங்க. எங்கே கேட்குறாங்க. ட்ரிப்பு சொல்கிறாங்க. ட்ரிப்பை எங்கே கேட்குறாங்க. ஐஸ்லாண்ட் அப்படி சொல்லி ஜிமின் சொல்ல ஜங்குக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஐஸ்லாண்டா எப்போ போகிற யார் கூட சொல்லி கேட்குறாங்க. நாங்களும் அந்த ஃப்ரெண்ட்ஸாக சொல்கிறாங்க. ஜங்குக்கு கோவம் வருது. இங்கே பாரு நேருக்கு அங்கே பாருங்க இப்படி ஊருக்கு ஒரு லாஸ்ட் கேட்குறாங்க. இல்லை ஜங்கா வந்து தெரியுமே நாங்கள் இங்கே வந்து ஊருக்கு எதுவும் போக மாட்டோம். இடையில போவோம். லீவ் வந்தால் 2 days 3 days மட்டும் போய்ட்டு அப்பா அம்மா கூட ஸ்டே பண்ணிட்டு வருவோம். அவங்க ஞாபகம் தான் போவோம். இப்போ நாங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டோம். இதுக்கப்புறம் எங்களுக்கு லீவ் இந்த மாதிரிலாம் வராது இல்லையா. நாங்கள் ஃபைனல் இயரில் அதனால தான் எல்லோரும் ட்ரிப்பு போத பிளான் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டாங்க. ஜங்குக்கும் வருது. அது எப்படி எனக்கு கேட்காம ஓகே சொன்னால் சொல்லி கேட்குறேங்க. ஆத்து சொல்லிட்டாங்க. எனக்கு கேட்காம ஓகே சொன்னால் சொல்லி கேட்குறாங்க. ஆத்துட்டே வந்து கேட்டேன்னா எனக்கு என்ன சொல்லிட்டு தெரியல. ஓகே சொல்லிட்டேன். எப்போதும் போல் ஒன்றா தானே போவோம் அப்படி சொல்லிட்டு எங்கே காய் வர என்ன திட்டினா சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு இப்போலாம் மூச்சு பிரச்சனை பண்ணுறா சொல்லிட்டு திட்டினா தெரியுமா சொல்லிட்டு ஜிமின் சொல்ல இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. சரி அவனோட நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு நானும் வருவேன் சொல்லிட்டாங்க. என்னென்னுக்கு ஆமாம் நான் டேட்டை பேசுகிறேன் ஓகேவா நானும் வருவேன். நீ இல்லை 4 மணி தனியாக போகக்கூடாது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன். ஆமாம் நானும் வருவேன் ஓகேவா நானும் வருவேன். இவனு சொல்லி என்னவும் வருவாங்க சொல்கிறாங்க. ஜிமின்னா இல்லை நீங்களாம் வர முடியாது சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. நாங்கள் டிக்கெட் எங்களுக்கு கூட தான் போட போயிருக்காங்க சொல்லிட்டாங்க. டிக்கெட் போட போயிட்டாங்களா சொல்லிட்டாங்க. நான் அவனோட ஃபாஸ்ட்டாக இருப்போம் சொல்லிட்டு ஜங்க் தான் இப்போ அப்படியே ஃபோன் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இவங்க ஐஸ்லாண்டுக்கு தான் டிக்கெட் புக் பண்ணுறாங்க. அது இங்கே ஃபோன்லேயே ஒரு ஆர்டர் டிக்கெட் புக் பண்ணிடுறாரு ஃப்ளைட் டிக்கெட்டை. ஜிம் பார்க்குறேங்க இது சொல்லிட்டாங்க. இது நானும் புக் பண்ணிட்டேன் சொல்லிட்டாங்க. அச்சோ சொல்லிட்டாங்க. இங்கே டேக்கு இன்டர்நெட் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு தான் வெளில போயிருக்காங்க புக் பண்ணுறதுக்காக ப்ரௌசிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல ஜங்க் பார்க்குறாங்க. நானும் எங்களுக்கு புக் பண்ணிட்டேன். நாங்களும் ஒன்றா தான் வரும் ஓகேவா உங்க கூட தான் நம்ம வருவோம். நான் எங்கேயும் விட மாட்டேன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்லிட்டாங்க. நீ ரொம்ப பாசிட்டிவ் சொல்லிட்டு ஜிமின் தான் ஜங்கோட செஸ்ட் அடிக்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாடா பாசிட்டிவ் தானே இருப்பா சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி ஓகே நான் போட்டா சொல்கிறாங்க. என்னடா நீ பட்டுக்கு வந்து போகிறேன்னு சொல்கிறேன்டாங்க. நான் வேறு என்ன பண்ணுற சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இங்கே பாடா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன்னா என்னமோ யோசிச்சிடும் இல்லை வா அப்படி சொல்லிட்டு ஜங்க் தான் ஜிமின் வந்து கொஞ்சம் இழுக்கிற க்ளோஸா ஜிம் பார்க்குறாங்க. வேண்டாம் அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் ஜிம்மை டீப்பாக கிஸ் பண்ணா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா வீட்டுக்கு சொல்கிறாங்க. அவள் டீப்பாக கிஸ் பண்ணிட்டே இருக்கா. ஜிம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜங்கா லவ்னு சொல்ல நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. என்ன சொன்னால் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன சொன்னால் கேட்குறாங்க. ஜிமின் தான் பாவட் பொறுக்கி சொல்லிட்டு என்ன சொல்ல வச்சுட்டா. ஜிமின் தான் அப்படியே கோச்சிக்கிட்டு டோர் ஓப்பன் பண்ணி ஓடி போயிடுறாரு. ஜங்கர் மாதிரி ஷோ ஏன் ஜங்கா அப்படி பண்ண பாவம் அவன் வேற மாதிரி சொல்லி நினச்சிருப்பான் போல கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கர் மாதிரி இருக்குது. சரி ஓகே விடு நான் உனக்கு கொடுக்க போகிற சர்ப்ரைஸில் ஏதாவது ஒரு விஷயமே இல்லை ஓகேவா நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது நிறைய விஷயம் பண்ண போகிறேன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமினா பாரு நான் எவ்வளோ ஆசையாக நினச்சிட்டு இருந்தேன். இந்த 1 year முடிகிற வரைக்கும் சொல்ல வேண்டாம். எக்ஸாம் முடிஞ்சிட்டு கிராஜுவேட் அன்றைக்கி சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக கன்ஃபியூஸ் பண்ணலாம்னு நினச்சி இவனு பாரு இப்படி சொல்ல வச்சுட்டேன் சொல்லி ஜிமின் தான் எக்ஸாம் பக்கத்தில் போகிறதே இல்லை இப்போ தான் இப்படி தான் பண்ணி நான் பொறுக்கி போயேன் சொல்லி ஜிமின் சொல்லிட்டு இருக்காங்க. எதாவது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் ஓகே பாய் டேக் கேட்டா.